ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்க வேண்டாம். சாயப்பாவோட அருளினால் எது உங்களுக்கு கிடைக்கணும்னு இருக்குதோ அது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான். உங்க வாழ்க்கையில யாராவது ஏதாவது சொன்னாங்களா, அதை ஏத்துக்கோங்க. யாராவது ஏதாவது உங்களை காயப்படுத்தினாங்களா, இந்த மன்னித்து ஏத்துக்கோங்க. மன்னித்து அப்படின்னா, நீங்க செய்யாத தப்புக்கு உங்க மேல அவங்க பழி சுமத்துறாங்கன்னா அவங்கள மன்னிச்சிட்டு அதை முழுசா நீங்க ஏத்துக்கோங்க. ஒன்னு சொல்றேன், மன்னிக்கிறவன் தெய்வத்துக்கு சொந்தமானவன். ஒரே கல்லுல பல மாங்காவை நம்ம அடிக்க போறோம் இந்த வாரம் முழுவதும். ஸோ இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மாயுதா பயிற்சியில கிட்டத்தட்ட 920 930 சரியா நான் கவுண்ட் பண்ணல, நான் சில இதை நான் விட்டுட்டேன். ஸோ 900 மினிமம் நம்ம கேரண்டீடா இங்க கடவுள் தன்னுடைய ஆட்டத்தை காட்டியிருக்கிறார். என்னங்க மிராக்கிள் நடந்துச்சா? மிராக்கிள் நடக்கல. மிராக்கிள் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு நடக்கும். என்ன தெரியுமா? நான் இருக்கிற என் குழந்தைங்களுக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த அவர் சொல்லுவாரு, இல்ல செய்வாரு, இல்ல உணர்த்துவார். அது போல 900 மேல 900 சாய்ராம்ஸ்க்கு மேல இந்த அன்பே சாய் மாயுத்தாவுல அவங்களுக்கு ஸ்பெஷல் நடந்திருக்குது. அது மட்டும் உண்மை. அதே போல இந்த வாரம் அதை விட ஒரு ஸ்பெஷல் வாரம். அடுத்த 20ல இருந்து 25 பேருக்கு பெரிய மிராக்கள். அதாவது அவர் வர்றது ஜஸ்ட் நான் இருக்கிற அதை தாண்டி நீங்க எதை விரும்புனீங்களோ அதை விட இன்னும் ஸ்ட்ராங்கா ஒரு வாழ்க்கையை அவர் அமைத்து தரப்போகிறார். இந்த வாரம் தொடர்ந்து நீங்க அன்பே சாய் ஆடியோவை பார்த்தா மட்டும்தான் அது நடக்கும். என்னடா இன்டைரக்டா ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாரா அந்த வீடியோவை பார்க்க சொல்லி? அப்படி இல்லை. எனக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போறேன். போன உடனே டாக்டர் சொல்றாங்க 3 வேளைக்கும் ஒரு 7 நாளைக்கு இந்த மாத்திரை சாப்பிடுங்க. நான் ஃபர்ஸ்ட் 2 நாள்ல எனக்கு கியூர் ஆயிடுதுன்னு நான் நினைச்சு மாத்திரையை நிறுத்துறேன். அடுத்த ஒரு நாள் நல்லா இருக்கு, அடுத்த நாள் மறுபடியும் ஃபீவர் பயங்கர லெவல்ல இருக்கு. மறுபடியும் அடிச்சு பிடிச்சு ஓடுறோம். மாத்திரை போட்டீங்களான்னாரு. இல்லைங்க, சரியாயிடுச்சுன்னு நினைச்சேன், அதனால மாத்திரை போடலன்னு. நீங்க நினைச்சா சரியாயிடுமா? அப்போ எப்படி கியூர் ஆகும் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு 2 எக்ஸ்ட்ரா மாத்திரையை கொடுக்குறாரு. ஏற்கனவே கொடுத்த மாத்திரை 3ன்னா அந்த 3 மாத்திரைய சொன்ன டைம்குள்ள போடல, ஸ்கிப் பண்ணிட்டோம், இல்ல போடாம விட்டுட்டோம். இப்ப என்ன ஆகுது? ஃபீவர் ஹெவி ஆகுது. ஸோ இப்போ இன்னும் 2 மாத்திரை சேர்த்து அடுத்த இன்னும் 7 நாளைக்கு அவர் கண்டினியூ பண்றார். யாரு கண்டினியூ பண்ண சொல்றார்? யாரு? மருத்துவர். அதே போல இங்கேயும் இந்த 7 நாளை நீங்க தொடர்ந்து பதிவுகளை கேட்கணும். முதல்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாருக்கும் தெரியும் நான் நம்புறேன்.
அதுல ஸ்டேட்டஸ் நம்ம தினமும் வைக்கிறோம், எல்லா வீடியோஸையும் நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். ஸோ அதை நீங்க பார்க்கணும். ஏன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த 20ல இருந்து 25 பேருக்கு அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிக பெரிய பிரச்சனைகள் தீரப்போகுது. ஏன் உங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? இந்த 7 நாள் கொஞ்சம் சொல்றதை கேட்டு அதன்படி நடந்துகிட்டா இந்த கர்மத்தை நம்ம தொலைச்சிடலாம்ல. எத்தனை நாள் தான் இது கூடவே வந்து வாழ முடியும் சொல்லுங்க? எத்தனை நாள் கண்ணீரோட வாழ முடியும்? எங்கேயாவது நிம்மதியா போக முடியுதா? சந்தோஷமா இருக்க முடியுதா? ஒரு 10 நிமிஷம் சிரிச்சிட்டா 10 நாள் தொடர்ந்து அழுதுகிட்டு இருக்கிறோம். இதுதான் நம்ம தலையெழுத்துன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த தலையெழுத்தை உருவாக்குனதே நம்ம தான். சரியா? அப்போ இந்த 7 நாளைக்கு இன்னும் கொஞ்சம் மெனக்கடணும், அவ்வளவுதான். ஸோ 4 மணி காலையில எழுந்திருக்க முடியாதவர்கள் கூட 4 மணிக்கு எழுந்திருக்க முயற்சிகள் செய்யுங்கள். இது எல்லாமே நடக்கும். அப்போ என்னுடைய துன்பத்தை நான் ஏற்றுக்கொள்வேன், என்னுடைய துன்பத்தை ஏற்றுக்கொண்டு நான் அதில் பயணிப்பேன். நாம சனிக்கிழமை நினைக்கிற வாக்கு தத்துவத்தை நம்ம கொடுத்தோம், ஞாபகம் இருக்கா? அது இன்னைக்கே ஒரு சாய்ராமுக்கு சாய்ப்பா ஒரு பெரிய மிராக்கல் நடத்திருக்காரு. என்னை எல்லாரும் ப்ரெஷர் பண்ணாங்க என்னோட மாமனார் வீட்டுக்கு போக சொல்லி. நானும் சரி சாயப்பாட விருப்பம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய கணவர்கிட்ட என்னோட கூட பிறந்தவங்க, எதுக்கு நீ வந்து அவங்கள அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்க போற? ஒன்றும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், அதனால அனுப்பலாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நம்புறதா நம்ப முடியாதலாம்னே தெரியல அப்படின்னு. அப்போ அந்த அந்த சாய்ராம் வந்து அந்த அக்செப்ட் பண்ணதால கணவருடைய உறவுகள் அனுப்ப வேண்டாம் அப்படின்றாங்க. அப்போ அனுப்ப வேண்டாம்னு சொன்னா அங்க வந்து அந்த அளவுக்கு ஏதோ ஒரு ப்ரெஷர் அவங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அப்போ கணவருடைய உறவுகளே வேண்டாம்னு சொல்ற அளவுல எந்த உறவு சொல்லும்? கணவருடைய உறவு சொல்லுமா எங்கேயாவது? இல்ல போகட்டும், என்ன தப்பு, என்ன சொல்லிட போறாங்க எங்க அம்மா எங்க அப்பா அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன சின்ன ட்ரையல்ஸ் தான் அது எல்லாமே. அதாவது நம்ம அந்த துன்பத்தையும் அவங்க சொன்ன வார்த்தையும் ஏற்றுக்கொண்டு நான் செல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சாயப்பா அவருடைய கணவர் மூலமாக, அவருடைய கணவரின் உறவுகள் மூலமாக நிறுத்தி வச்சிருக்கிறாருன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ சின்ன சின்ன விஷயத்திலும் சாயப்பா அக்கறை செலுத்துகிறார். சின்ன சின்ன விஷயத்திலும் அவர் என்ன செய்யறாரு? கவனத்தை செலுத்துகிறார். நம்மள அவர் அலட்சியம் செய்யவே இல்லை, நம்மளும் அவர் அலட்சியம் செய்யல. என்ன நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனைன்னா பயப்படுறோம். சிச்சுவேஷன் இப்படி இருக்கே, சிச்சுவேஷனை மாத்து, நான் சிக்கிட போறேன், நான் சிக்கிக்கிட்டா ரொம்ப கஷ்டம், அந்த மாதிரி நாம சில விஷயத்தை நினைச்சு பயப்படுறோம். இப்பயும் சொல்றேன், இந்த பயம் மட்டும் வேண்டாங்க. பயம் உங்களை அழிக்க வந்த ஒரு ஆயுதம். பயத்தினால் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால செய்யவே முடியாது. அப்ப எந்த விஷயத்தையும் செய்ய முடியல அப்படின்னா காலம் பூரா நாம ஒருத்தவங்களுக்கு அடிமையா இருப்போம். அந்த அடிமையா இருப்பதன் இன்னொரு பக்கம் இந்த பயம். இப்ப நான் செயல் புரிபவனா இருக்கும்போது என்னை யாராலையும் அடிமைப்படுத்த முடியாது. நான் செயல்படாதவனா நான் என்ன நினைச்சேன், நான் ஒரு இடத்துல எதையுமே வெளிப்படுத்தல அப்படின்னா என்னை சுத்தி இருக்கிறவங்க என்னை அடிமைப்படுத்தத்தான் செய்வார்கள். ஆனா இங்க பல பேருக்கு வந்து அந்த அடிமைப்பட்டு பழகிடுச்சு. ஒரு சாய்ராம் சொன்னாங்க, 15 வருஷமா என் கணவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த அடிமைத்தனத்துல இருந்து மீளவே முடியல, எனக்கு பழகிடுச்சுன்றாங்க. ஆனா பழகிடுச்சுன்றது ஓகேதான், ஆனா அந்த அடிமைத்தனத்தை நம்ம மனசு விரும்பல, நம்ம உடலுக்குள் இருக்கக்கூடிய ஆன்மா அதை முழுக்க முழுக்க விரும்பவில்லை.
இன்னைக்கு இந்த அன்பே சாய் பதிவுகளை நீங்க கேட்குறீங்கன்னா அதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா உங்க ஆன்மா ஒரு முழு சுதந்திரத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நீங்க இந்த பதிவை கேட்குறீங்க. ஸோ எத்தனையோ பேருக்கு சுதந்திரம் அடைந்தவுடன் அவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கடவுள் ஏற்படுத்தியிருக்கிறார். ஸோ நம்ம ஆன்மாவை எங்க கனெக்ட் பண்ணணும்? சாயப்பாவுடைய ஆன்மாவிடம். அப்ப கனெக்ட் பண்ணும்போது தான் அந்த ஆன்மாவும் இந்த ஆன்மாவும் பேசி முடிவு பண்ணி வாழ்க்கையை வாழ்வதற்கு என்னென்ன வழிகள் இருக்குதோ அதை கொடுக்கும். என்னென்ன தடைகள் இருக்குதோ அந்த தடைகளை அது தீர்க்கும். ஸோ இங்க எல்லாருமே நல்லவங்க தான். நான் யாரையுமே கெட்டவங்கன்னு சொல்லவே மாட்டேன். இங்க எல்லாருமே எக்ஸலண்ட். என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, இந்த சூழ்நிலை நம்மளை கைதியா மாத்தி நம்மளை கெட்டவனாவே சித்தரிக்குது. அடுத்தவனை ஏமாற்றணும் அப்படின்னு ஒருத்தன் விரும்புறான்னா அது அவன் தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிப்பதற்காகத்தான் அவன் ஏமாத்துறான். இதான் உண்மை. அப்ப ஏமாற்றுறது சரியா? இல்லை. அந்த சூழ்நிலையை நீங்க உருவாக்குறீங்க. அந்த சூழ்நிலை வரலன்னா நீங்க யாரையுமே ஏமாற்ற வேண்டிய அவசியமே இருக்காது. சரியா இல்லையா? அப்போ சூழ்நிலைய நாம புரிஞ்சுக்கல. ஸோ அடிப்படை என்னன்னா, வாழ்க்கையோட பாடத்தை நாம படிக்கல. இதுதான் உண்மை. இதை தாண்டினது எதுவுமே இல்லைன்னு எனக்கு தோணுது. உங்க அனுபவம் எப்படின்றது எனக்கு தெரியாது. கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வாழ்க்கை பாடத்தை சரியா படிச்சிருந்தா எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நீ தப்பானவனாக மாறப்போவதற்கு வாய்ப்பே இல்லை. நீ தப்பானவனா மாறினதால பாவங்கள் மூட்டை மூட்டைகளா சேர்ந்து. அப்ப எந்த சூழ்நிலையும் சமாளிக்க முடியுமா கேட்டீங்கன்னா, எஸ், முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. அப்போ ஒரு விஷயம் எனக்கு பாதிக்குதே, என்ன பண்றதுன்னா அதுக்கும் ஒரு வார்த்தை இருக்குது. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே. சும்மா ஒன்றும் சொல்லல. எதுவுமே கடவுள் சும்மாலாம் சொல்லவே இல்லை. வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு எந்தெந்த வழிமுறைகள் இருக்குதோ அதை சொல்றாங்க. அப்ப என்னன்னா, உனக்கு எல்லா வழியும் இருக்குது, அந்த வழியை ஏற்றுக்கொள். ஏன்னா உன்னை விட வழியில இருந்தவங்க, வழியில துடிச்சவங்க இன்னைக்கு முன்னேறி இருக்காங்கன்னா அதுக்கு அர்த்தம் ஒன்னே ஒண்ணுதான். அவர்கள் தன்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு தனக்கு எது ஒன்று இல்லையோ அதை பெரிதுபடுத்தாமல் இருக்கிறதை நினைத்து அதை பெருமையாக கருதி, இது கூட இன்னும் பல பேருக்கு இல்லையே என்ற உணர்வுடன் கூடிய ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்ததால அவர்கள் அந்த வழியிலே இருந்து ஒரு அற்புதமான வழியை பெற்று இன்று சீரும் சிறப்பான ஒரு இடத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இவ்வளவுதாங்க. ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு வழி இருக்குதோ அப்பெல்லாம் இந்த ஒரு வார்த்தையை நினைச்சுக்கோங்க. அதனாலதான் சிலர் மட்டும் பெரிய இடத்துல கடவுளை குறைச்சிருக்காரு. பலர் தன்னை புரிஞ்சுக்காம, தன்னை கடவுள் இல்லை, அவர்களையே புரிந்து கொள்ளாமல் ஏதேதோ செய்யறாங்க. பித்தம் தீரணும்னா கண்டதை சாப்பிட்றது போல சொல்லுவாங்க. நீ கண்டதை சாப்பிட்டா பித்தம் இன்னும் ஜாஸ்தி தானே ஏறும். எல்லா உடம்புக்கும் ஒரு சூடு இருக்குது. அந்த சூடு குறைஞ்சாலும் அந்த சூடு அதிகமானாலும் ஆபத்துகள் வரும். அது போல இங்கேயும் உன்னுடைய எல்லையை நீ தீர்மானிக்கவே இல்லை. இவ்வளவுதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அந்த எல்லைய நீ உனக்குள்ள போட்டுக்கிட்ட, அதாவது ஒரு வட்டத்துக்குள்ள நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. அதுதான் உன்னோட எல்லைன்னு நினைக்கிற. இல்லை, வானமே இல்லை, வானமே இல்லை. ஒரு மனுஷன் எதுக்கு ஆசைப்படுறான்?
ஒண்ணு ஆடம்பரமா வாழணும், இல்லைன்னா தன்னை கீழே போட்டு மிதித்தவர்கள் முன்னாடி இப்படி இருக்கணும். இந்த 2 விதமான வாழ்க்கைக்காக தான் ஒரு மனுஷன் போராடுறான். ஒண்ணு எல்லாரும் என்னை மதிக்கணும், இல்ல என்னை மிதிச்சவங்க எல்லாம் நான் யாருன்னு காட்டணும். இந்த 2 விஷயத்தை பேஸ் பண்ணி வாழும்போதுதான் ஒரு மனுஷன் மிகுந்த தோல்வியை அடைகிறான். ஏன் நம்ம தோல்வி அடைகிறோன்னா இதான், அவனை விட நான் இன்னும் 2 கார் வாங்குறேன் பார், இது வேலைக்காகாது, இருக்கிற காரும் போயிடும். இல்ல என்னை போட்டு மிதித்தவர்கள் முன்னாடி நான் யாருன்னு காட்டுறேன், அதுக்கு என்ன வழி இருக்கோ அதை நான் பார்க்க போறேன், இதுவும் பண்ண முடியாது. அப்போ இதெல்லாம் நம்ம எல்லையா நினைக்கிறோம், புரியுதுங்களா? இதுதான் நம்ம எல்லையா நினைக்கிறோம். இதை தாண்டின அறிவு எதுவுமே இல்லை. அப்ப 4 பேரை சுத்தி நம்ம அறிவு போகுது. நான் கேட்கிறேன், உங்க திறமைக்கு இந்த 4 பேர் தானா? இல்ல இந்த உலகமே இந்த 4 பேர் தானா? இவங்களை விட்டுடுங்க, பாவம். அவங்க உங்களை மட்டும் சொல்லல, அவங்க எல்லாரையும் தான் அது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எல்லா மனுஷங்களையும் தான் அது போல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் தேவையில்லாம கஷ்டப்படுறீங்க? அதை விட்டுடுங்க. பட் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இவங்க உலகம் இல்லை, இந்த உலகம்ன்றது வேற. எத்தனையோ மக்களை நீங்க படிக்க போறீங்க. இந்த ஜென்மத்துல இங்க தமிழ்நாட்டுல பிறந்திருக்கீங்க, அடுத்த ஜென்மத்துல எங்க பிறப்பீங்க, முந்தின ஜென்மத்துல எங்க பிறந்தீங்க? அப்போ ஏதோ ஒரு விஷயத்த கூட நான் என்கிட்ட சொன்னாங்க, ஆவி இல்லை அப்படி இப்படி சொன்னீங்களே, பேய் இல்லை பிசாசு இல்லைன்னு. நான் நேருக்கு நேராக பார்த்த ஒரு ஏபிசிடி படிக்காதவங்க, ஸ்கூலுக்கு போகாதவங்களுக்கு பேய் பிடிச்சு அவரு அந்த நேரத்துல சரளமா இங்கிலீஷ் பேசுறாரு. அப்ப பேய் இருக்குதுல்ல சாய்ராம்? சரி, கரெக்ட், பேய் இருக்குது. உங்க கணக்குப்படி எழுத படிக்க தெரியாதவர் ஒரு பிரசிடென்ட் இங்கிலீஷ் எந்த ஒரு இது இல்லாம தயக்கம் இல்லாம தெளிவா பேசுறாருன்னா நீங்க சொல்றீங்க அவர் தான் படிக்கவே இல்லையே, அவர் பேசுறாரு. அப்ப உள்ளுக்குள்ள இருந்து அந்த பேய் பேசுதுன்னு நீங்க சொல்றீங்க. கரெக்ட், இது தப்பே இல்லை, கரெக்ட். ஏன்னா உங்க பார்வைக்கு அது கரெக்ட். ஆனா என்னோட பார்வைக்கு அது என்ன தெரியுமா? என்னோட பார்வைக்கு அவரு ஒரு 5 ஜென்மத்துக்கு முன்னாடியோ 6 ஜென்மத்துக்கு முன்னாடியோ ஏதோ ஒரு நாட்டுல, ஒரு இங்கிலீஷ் பேசக்கூடிய நாட்டுல பிறந்திருக்காரு. ஏன்னா ஆன்மா அழிவு இல்லைன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆன்மா உடல் இறந்த உடனே ஆன்மா வெளிப்பட்டு வேறு ஒரு உடலுக்குள்ள போகுது. இதை நான் சொன்னது நான் கற்பனை பண்ணி சொல்லல, இது நம்ம கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில சொன்னது. நம்ம ஹிந்து நூட்களில் எல்லா இடத்துலையும் மறுபிறவி உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அவர் அந்த நாட்டுல பிறந்ததால அதனுடைய எக்ஸ்ட்ரா பவர் ஒண்ணு இருந்ததால அது வெளிப்படுத்துது, அவ்வளவுதான். அப்போ ஆன்மாவுக்கு அழிவில்லை. நீங்க ஒரு பதிவுகளை கேட்குறீங்க, அது அன்பே சாய் பதிவா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் பேசக்கூடிய பதிவாக கூட இருக்கட்டும், அது அக்கறையுடன் கேட்கும் பொழுது அது ஆன்மாவுக்குள் சென்றடைகிறது. சென்றடைந்து அங்க இருந்து அது அதனுடைய வேலையை பார்க்கின்றது. இதை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிற. ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா. சாயிரா.